ஒரு கபடி பிளேயர் எவ்வளவு பிரச்சனை எல்லாம் தாண்டி அவனோட வாழ்க்கைய அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துட்டு போறதுக்காக அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஜாதி, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனையை வச்சு எப்படி எப்படிலாம் அவனை கீழே தள்ளி விடுறாங்க அப்படின்ற ஒரு கதையை சுவாரஸ்யமா எடுத்துக்கிற போறாங்க பைசன். வணக்கம் வியூவர்ஸ், பாக்கெட் நியூஸ்ல இருந்து சிவராமன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பைசன். படம் எப்படி இருக்கு அப்படின்னா, மாரி செல்வராஜ் சாரோட இவ்வளவு நாள் இருந்த படத்துல இந்த படம் ஒரு வித்தியாசமான படம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஜாதியம் மட்டுமே நிறைய படங்கள்ல பேசி அதோட டாமினேஷன் அப்படின்ற மாதிரிதான் ஒரு விஷயம் போயிருக்கும். பட் இந்த படத்துல என்ன புதுசா வந்திருக்கு அப்படின்னா, ஜாதி சண்டை ஒரு பக்கமா போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கமா போயிட்டு இருக்கிற ஒரு சண்டையிலையும் நல்ல கபடி பிளேயரா இருக்கிற ஒருத்தன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படலாம், அதுக்கு என்னென்னலாம் காரணங்களா இருக்கு, அவனோட வாழ்க்கையில அடிப்பட்டு மிதிப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வர வேண்டியதா இருக்கு, அது இந்த ஜாதினாலையும் சேர்ந்து இவ்வளவு பிரச்சனைகள் வருது, அதையும் தாண்டி ஒரு குக்கிராமத்துல இருந்து ஒரு இந்தியன் லெவல் பிளேயரா வந்து அவனை அச்சீவ் பண்றதுக்காக போராடுற விஷயமா எவ்வளவு விஷயம் இருக்கு. ரொம்ப ப்ராக்டிக்கலாவும் இருக்கிறது படத்தோட ரொம்ப பெரிய பிளஸ். நம்ம விக்ரம் சாரோட பையன் குரு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல அவர் வந்து வித்தியாசமான ஒரு கேரக்டராகவே உங்களால பார்க்க முடியும். ரொம்ப ஷட்டிலா, இந்த எப்படி சொல்றது, பக்கா நாட்டுப்புறத்தான் அப்படின்ற மாதிரி அப்படியே நடிப்புல அவ்வளோ ஒன்றி போயிருந்தது இன்னும் அடுத்த பக்கபலமா இருந்துச்சு. அந்த கதாபாத்திரத்துக்கும் ஒரு காதல் கதை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட குடும்ப சூழ்நிலை, இதெல்லாம் காட்டி இந்த இடத்துல இருந்தா ஒருத்தர் வரான் அப்படின்றத காட்டி நம்மளோட கடைசி கிளைமேக்ஸ் எல்லாம் போகும்போது அப்படியே கண்ணீர் மழுக்கு மழுக்கு உட்கார்ந்துருக்கிறது படத்தோட ரொம்ப பெரிய பிளஸ். இன்னொரு பெரிய பிளஸ், இந்த ஜாதியம் அதை எடுத்து அதுல இருந்துதான் பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அந்த ஜாதினால அவன் பாதிக்கப்படுறான் அப்படின்றத டேரக்டா ஜாதியை வச்சு சொல்லாம ஜாதி சண்டைன்னு எங்கேயோ போயிட்டு இருக்கு, எதுவும் நடந்துட்டு இருக்கு, அப்படி இருந்து இவனும் அதனால பாதிக்கப்படுற ஒரு பிளேயர் அப்படின்றத காட்டி இந்த பிளேயரோட லைஃப் தனியா எடுத்துட்டு போகிறது இந்த படத்தோட ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சுங்க.